அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா நமக்கு கடமையாக்கிய தொழுகை, இந்த இபாதத்திற்கு பிறகு அனைத்து இஸ்லாமியர்களாலும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய இபாதத் எதுவென்றால் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய பிரார்த்தனையை அமைத்துக் கொள்கிறோம். கூடுதலாக அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சில பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதாவது நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை, நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை என்று சில பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அந்த பிரார்த்தனைகளையும் நாம் மனனம் செய்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரார்த்தனையையும் சேர்த்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய துவா எதுவென்றால், இந்த துவாவை நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு துன்பம் ஏற்பட்ட போது இறைவனிடத்தில் கையேந்திய துவா. 21வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில், அதாவது அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். இது எப்பேற்பட்ட துவாவாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் துன்பம் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திலும் துன்பமான நேரத்திலும் நாம் இறைவனிடத்தில் அதிகமாக இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும். இது ரொம்ப பெரிய வசனமெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன வசனம்தான். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி கொடுக்குறேன், கூட சேர்ந்து நீங்களும் முயற்சி செய்யுங்க. ரொம்ப இலகுவான துவா. முதல்ல எப்படி மனப்பாடம் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்னி மஸ்ஸனிய துர்ரு, அன்னி மஸ்ஸனிய துர்ரு, அன்னி மஸ்ஸனிய துர்ரு. இந்த வார்த்தையை கூடுதலாக 5 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். அடுத்து 2வது வார்த்தை என்ன அப்படின்னா, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இப்போது இதை நீங்கள் ஒரு 5 முறை கூடுதலாக சொல்லி பாருங்கள். இல்லை மனப்பாடம் ஆகலைன்னா கூடுதலாக இன்னும் 5 முறை. ஆக ஒவ்வொன்றையும் 10 முறை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக மனப்பாடம் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ முழுமையாக சொல்லி பாருங்கள். அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அன்னி அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு. மஸ்ஸனிய துர்ரு, துன்பம் வந்துருச்சு எனக்கு. அப்போ 2வது வாசகம் என்ன? வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அப்போது இந்த துவா நமக்கு சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இதனை பண்ணலாம். நம்ம மனப்பாடம் செஞ்சுட்டு அதிகமாக நம்முடைய துவாக்களில் இந்த பிரார்த்தனையும் சேர்த்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நம்முடைய அனைத்து துன்பங்களையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.